ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்குறோம். என்னென்னா சோயா கீமா வச்சு ஒரு பின்வீல். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சோயா, அதாவது மீன் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 மீடியம் தக்காளி அரைச்சிக்கோங்க. மசாலான்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசால், மஞ்சத்தூள். ஸோ இந்த மீன் மேக்கரை வந்து நல்லா தண்ணி ஈர்த்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் ரஃப்பாக அடித்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு தாளிச்சுக்கோங்க, நிறையா போடாதீங்க. சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நான் மீடியம் சைஸில் 1.5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, 2 சின்ன தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நான். தக்காளி நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். இப்போது இந்த மசாலுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணுங்கள், கல் உப்பு ஆட் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு ஃபுல்லாத்துக்குமே சால்ட்டு தான் வேணும். ஸோ சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளியோட ரா ஃப்ளேவர் ஃபுல்லாக போய் பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, ட்ரை மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலில் பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி அவ்வளோதாங்க ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் போயிடும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போய் ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரணும். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க கீமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இது நல்லா வேகணும். அவ்வளோதாங்க, ரெடி. இப்போ வந்து நீங்கள் இதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நான் என் பொண்ணுக்கு வந்து செய்கிறதுனால நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணல. இது இப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பின்வீல் மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க, சொல்கிறேன். அதுக்கு ஒரு சப்பாத்தியை திரட்டிட்டு அதில் இந்த கீமா மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுறேன், ரொம்ப சின்னதாக வேண்டாம் அப்படின்ட்டு. கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தோசை தவாவில் ப்ரெஸ் பண்ண எல்லா பின்வீலையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வந்து பட்டர்லேயும் டோஸ்ட் பண்ணலாம், கீ, ஆயில் எது வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஆயிலில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் போட்டு 2 பக்கமும் நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்காக ஒன்று கொடுத்த மாதிரி மனசு திருப்தியாக இருக்குங்க. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.